ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 ஸ்குவாட் ரிவ்யூ. அயர்லாந்து இங்கிலாந்துக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் டீம் புது கேப்டன் புது வைஸ் கேப்டனோட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, பரிச்சயமானவங்க, ஐபிஎல் நல்லா பண்ணவங்க. பட் அகெயின் நிறைய சர்ச்சைக்குள்ளான மிஸ் அவுட் ஆன நிறைய பிளேயர்ஸ்ல தலைவரும் ஒருத்தர். கேப்டனே இல்லை, வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனே இல்லை. நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம் அதை பத்தி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். வெரைட்டியா ஸ்குவாட் விடுவாங்கன்னு பார்த்தா ஒரே ஸ்குவாட ரெண்டு வென்யூக்கும் விட்டுருக்காங்க, இங்கிலாந்து அண்ட் அயர்லாண்டுக்கு. ஸ்குவாட பார்த்த உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன பிடாக்? ஸ்குவாட பாத்தீங்களா? வேர் யூ ஜஸ்ட் டேக்கன் அ பேக் நாட் சீயிங் சூரியகுமார் யாதவ்ஸ் நேம் இன் தட்? அதாவது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் அப்படிங்கும்போது எப்படா அவரை ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நியாயம் இல்லைன்னு சொல்ல. அட் த சேம் டைம், இஃப் யூ see his performances for India in the last 12 to 15 months, add on to that a poor IPL where so many people are knocking on the door, இதை ஹார்ஷுன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ செலக்டர்ஸ் பண்ணதை தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. 12 monthsன்றது இட் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம். அன்பார்ச்சுனேட்லி ஹஸ் நாட் பர்ஃபார்ம்டு. அவரை ஏவிடி வில்லியர்ஸோடலாம் கனெக்ட் பண்ணாங்க 360 degreesன்னு. தட் இஸ் ஹவு குட் இஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்லம்ப் பெருசாயிடுச்சு. ஐபிஎல்ல ரன் அடிச்சிருந்தாருன்னா, திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, நெவர்தலெஸ் ஆஃப் வேர் மும்பை ஃபினிஷ்ட் த டேபிள் ஆட் சூரியகுமார் பைல்ட் அப் 500 runs, like what Sanju Samson did, he would have retained his place-ங்கும் போது செலக்டர்ஸ் எனக்கு குறை சொல்ல முடியாது. ஏங்க, நான் ஆனஸ்டா சொல்றேன், இது அரகண்ட்னு சொல்லுவாங்க எல்லாரும். ரெண்டு டீம் இந்தியா கேன் ஃபீல்டு இன் T20 வேர்ல்ட் கப். ரெண்டுமே செமிஃபைனல் போகுங்கும் போது எவ்ரி ஒன் ஹாஸ் டு கெட் அ சான்ஸ். நீங்க இதை சூரிய குமார் யாதவ் சொல்றீங்க, சாய் சுதர்ஷன் ஏன் 700 அடிக்கிறாரு, அவரை பத்தி யாரும் பேசவே மாட்டேன்றாங்க. அப்படிங்கும் போது இது பாவமா இருக்கு சூரியகுமார் யாதவ் பார்த்தா. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்க வீட்டுல ஏர்டெல் தான் இருக்கு, இது டிவி நாங்க ஏர்டெல் சிக்னல் வாங்கியிருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாடா ஸ்கைன்ட்டாங்க. சரி, டாடா ஸ்கையும் ஒரு நல்ல ப்ரொவைடர் தான், ஓகே, அதனால அதை நீங்க இது பண்ண முடியாது. ஸோ டாடா ஸ்கைன்ட்டாங்க. அதாவது நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்ல காமெடி பண்ணுவேன், அடுத்தவங்க சிரிப்பாங்க, ஓகே. எனக்கு சிரிப்பே வராது, ஏன்னா நான் பிறவியிலேயே ஒரு கமெடியன். சொல்லி கொடுத்து கமெடி பண்ண மாட்டேன், இன்ஸ்டன்டா வரும். அதாவது நீங்க இப்ப சூரியகுமார் யாதவ் சொல்றீங்க, இப்ப ஸ்குவாடை பத்தி அதுக்கப்புறம் சொல்றேன். ரஜத் பட்டிதர், இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, இதுக்கு மேல என்னையா ரஜத் பட்டிதர் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ரஜத் பட்டிதர் உள்ள வரணும்னா திலக் வர்மா வெளியில போகணும். திலக் வர்மா பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வின்னிங் நான் கார்னர் மும்பைக்கு. he was used badly there by மும்பை இந்தியன்ஸ். இந்தியாவுக்கு நல்லாவே ஆடி இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒரு பக்கம் இருக்காரு, இஷான் கிஷன் பயங்கரமா ரன் அடிக்கிறாரு, இப்பயும் ரன் அடிச்சிருக்காரு, வேர்ல்டு கப்லயும் ரன் அடிச்சாரு, அவரையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் கமிங் பேக் இன் ஆஸ் அ கேப்டன். ஒன்னு இட் ஹாஸ் டு பி பிட்வீன் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரஜத் பட்டிதர். ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வர முடியும். அதனால இங்கேயும் நீங்க செலக்டர்ஸை குறை சொல்ல முடியாது. இப்ப ஓடிஐக்கு சொன்னதையே தான் நான் திருப்பி சொல்றேன். புவிக்குட்டிக்கு ஒரு, நீங்க கேட்டீங்க 10 ஓவர் தாங்குவாரா, நீங்க அந்த கேள்வி கூட நான் மரியாதை கொடுத்து யோசிப்பேன். 4 ஓவர் கண்டிப்பா தாங்குவாரியா, ஃபிட்டா இருக்காரு. அப்படிங்கும் போது அவரை நீங்க அதே மாதிரி இப்ப முகமது ஷமி அதே ரீசனை தான் சொல்லுவேன். விட்டு போன ஒரு பந்தத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது, ஏதாவது ஒருத்தரை கூட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஒன்னு புவனேஸ்வர் குமார் ஷமிங்கும் போது வெயிட்டேஜ் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ் இட் ஷுட் ஹேவ் பீன் புவனேஸ்வர் குமார் கன்சிடர்டு. நான் மிஸ் ஆனவங்கெல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை தவிர நீங்க ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டா சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல நான் ஸ்குவாட ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன், அது நான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்குவாட ஃபர்ஸ்ட் படிச்சிட்டுமா? டக்குன்னு படிச்சிடுறேன், அப்புறம் நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், மிஸ் பண்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன். அடுத்தது குருணால் பாண்டியா கேட்பீங்க. அக்ஷர் பட்டேல் உள்ள இருக்காருங்க போது, வாஷிங்டன் சுந்தர் உள்ள இருக்காருங்க போது குருணால் பாண்டியா வர முடியாது. ஒன் கை ஐ ஃபீல் பேட் இஸ் ரிங்கு சிங். அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கல. இந்தியாவுக்கு ஆடும் போது ஒரு லெவலுக்கு மேல ஐபிஎல் அவ்வளோ பேடு கிடையாது. அகேன்ஸ்ட் அ டீம் விச் வாஸ் சிங்கிங் நல்லா ஆடினாரு. அவரு அன்பார்ச்சுனேட் டு மிஸ் அவுட். கில்லு உள்ள வர முடியாது. அபிஷேக் சர்மா, சூரியவன்ஷி, சஞ்சு சாம்சனு, சாய் சுதர்ஷன் உள்ள வர முடியாது, சேம் ரீசனு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ வேர்
Kuldeep has been left out and Bishnoi is preferred when he was not even preferred to Royals setup. இவங்கெல்லாம் தான் மெயின் மிஸ்ஸஸ். ரொம்ப வந்து அன்பார்ச்சுனேட்னு பார்த்தா ஐ வுட் சே ஒன்லி குல்தீப் அண்ட் ரிங்கு சிங். புவனேஸ்வர் குமார் இஃப் தே கிவ் அ ரீசன் இஸ் சாப்டர் இஸ் க்ளோஸ்னு செலக்டர் சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து விவாதம் பண்ண முடியாது. தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ் விச் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட். மை ஒப்பீனியன் குல்தீப் ரிங்கு சிங் வாஸ் அன்லக்கி டு மிஸ் அவுட்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வேற ஏதாவது உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல மிஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சா கொண்டு வாங்க. இல்லைன்னா ப்ளீஸ் ரீட் த ஸ்குவாட், வி கேன் கோ த்ரூ த அனாலிசிஸ். ஹவ் குட் இஸ் இட்? எஸ் அதான் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஸ்குவாட படிக்கணும்னு நினைச்சிருந்தேன். அது ஒரு ஃப்ளோல உங்கள்கிட்ட நான் விட்டதுக்கு அப்புறம் ஐ ஷுடன்ட் இன்டரப்ட். சாரி பிடாக். என்ன ஆக்சுவலா எனக்கும் வந்து அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் வந்து ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் த ஸ்குவாட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்து லெட்ஸ் டிக் இன் டீப். ஃபர்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. வெரி வெல் டன், வெரி வெரி மச் டிசர்விங் நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கை வந்து ஸ்ரேயஸ் ஐயரை ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. எல்லா ஃபார்மேட்லயும் அவர் கலக்கி இருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், திலக் வர்மா வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, मोहम्मद सिराज, संजू सैमसन, ईशान किशन, शिवम दुबे, अक्षर पटेल, वाशिंगटन सुंदर, वरुण चक्रवर्ती, वैभव सूर्यवंशी, हर्षित राणा, हर्षदीप सिंह, प्रिंस यादव. सो இதுல வந்து வைபவ் சூரியவன்ஷி அஃப்கோர்ஸ் எஸ் ஹி டிமாண்டட் அ பிளேஸ். அவர் வந்து அந்த கதவை உடச்சி வந்திருக்காரு. ஸோ அதனால நோ டவுட்ஸ். நீங்க கூட சொன்னீங்க சாய் சுதர்ஷன் எங்கப்பா டீம்ல அப்படின்னு. when you have அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், வைபவ் சூரியவன்ஷி அண்ட் இஷான் கிஷன் ஃபார் எக்ஸாம்பிள், இவர் தான் ஓபன் பண்ணாரு. இவங்க இருக்கும்போது இவங்கள யார் ரெண்டு பேரும் ஓபன் பண்ண போறாங்கன்னே ஒரு சண்டை நடக்கும் போது அஞ்சாவதா இன்னொருத்தர் அவரை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஃபேக்ட் சுப்மன் கில் வேற இருக்காரு இதுக்கப்புறம். அதெல்லாம் தாண்டி தான் வரும் சாய் சுதர்ஷனுக்கு பேட்டன்ன்றது நியாயப்படி சொல்ல வேண்டிய ஒரு கருத்தா இருக்கும். பட் அகைன் நானுமே ஃபீல் பண்ணேன் பிடாக், நீங்க வந்து ரொம்ப ஆக்யூரேட்டா சொன்னீங்க. இவங்க இருக்கிறதுனால அவங்க உள்ள வர முடியாது. குருணால் பாண்டியா வந்து அக்சர் இருக்கிறதுனால உள்ள வர முடியாது. ஒண்ணு, ரஜத் பட்டிதார் வந்து திலக் இருக்கிறதுனால உள்ள வர முடியாதுன்னு சொன்னீங்க. புவனேஸ்வர் குமார் எஸ் யூ சம்ட் அப் ரியலி வெல். பட் ஐ ஃபீல் ஹர்பன் சிங் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ரஜத் பட்டிதாருக்கு. இதுக்கு மேல ரஜத் பட்டிதார் என்ன பண்ணணும்? அதாவது உள்ள வந்தாலே போலர்ஸ் பயப்படுற அளவுக்கு ஒரு பேட்டிங் ஆடுறாரு. ககிசோர் அபாடாவை ஆல் இம்பார்ட்டன்ட் குவாலிஃபயர் ஒன்ல எக்ஸ்ட்ரா கவர் மேல பேக் ஃபுட்ல சிக்ஸ் அடிக்கிறாரு. ஒன்னு, ஸ்பின்னு போட்டாலே சிக்ஸ் மட்டும் தான் அடிக்கிறாரு. ரெண்டாவது, இதுக்கு மேல ஒருத்தருக்கு வந்து வாட் வாட் டு யூ திங்க் ஹி மஸ்ட் டூ? ஆர் அவரோட மிஸ்டேக் கிடையாது, செட்டப் இப்படி இருக்கிறதுனால சில பேர் அந்த மாதிரி மிஸ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. குருணால் பாண்டியா ஹஸ் ஆல்ரெடி பிளேட் ஃபார் இந்தியா, T20ஸ்ல விளையாடி இருக்காரு. அண்ட் அகைன் ஹி இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் அ கம்பேக். ஆர் அவர் ட்ரை பண்றாரா இல்லையான்றது அவரோட கருத்தே கிடையாது. அவர் எங்க கொடுத்தாலும், நீங்க இந்தியால கொடுத்தாலும் நான் பண்றதை பண்ணிட்டு போறேன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஐ திங்க் இந்த மூணு பேருமே ஆர்சிபி மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ரஜத் படிதான் இருக்கு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க, இது ஒரு மாதிரி நீங்க நல்லா விளையாடிட்டு இருக்கீங்களே, இந்தியன் சான்சஸ் எப்ப வரும்னு நினைக்கிறீங்க? உடனே வருமா? இந்த ஐபிஎல் முடிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்களா? நீங்க அதை எதிர்பார்த்து விளையாடுறீங்களான்னு கேட்கிறாரு. அவர் கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் எதையுமே எதிர்பார்த்து விளையாடல. நான் எங்க விளையாடினாலும் இந்த மாதிரி தான் விளையாட போறேன். எங்க விளையாடினாலும் என்னோட கேம், என்னோட டீம் எப்படி நான் ஜெயிக்க வைக்கணும்ன்றத பார்ப்பேன். என்னோட கேம் எப்படி மேல எடுத்துன்னு போறதுன்றத பார்ப்பேன்றத மட்டும் தான் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ அவங்க கிளாரிட்டியோட தான் இருக்காங்க. ப்ராபப்ளி செலக்டர்ஸ் கூட மைட் ஹவ் ஹேட் a few words நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிடோ? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதான் சொல்றேனே. இப்போ வந்து அந்த ஒரு ஸ்லாட் தான் காலி இருந்தது சூரியகுமார் யாதவ், அது அப்படியே ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்துட்டாரு. அப்படிங்கும்போது இட் ஹாஸ் டு பி பிட்வீன் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரஜத் பட்டிதார். ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்சோ ஸ்கோர்ட் ரன்ஸ், ரஜத் பட்டிதார் இஸ் ஆல்சோ ஸ்கோர்ட் ரன்ஸ். ரஜத் பட்டிதார் has won 2 back-to-back titles as a captain. Shreyas Iyer has got Delhi Capitals to finals, KKR to trophy win. அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் டு a very good final last year and they did well this year after falling outங்கும் போது இவரை கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மேல ரஜத் பட்டிதாரை கேப்டனா போடணும்னு சொன்னா அது நியாயமில்லாத ஒரு இது, பயஸ்ட் இது. அப்படிங்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் should have been given the first opportunity to see what he can do. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இட் இஸ் பிட்வீன் திலக் வர்மா அண்ட் சிவம் தூபே. அந்த சிவம் தூபேவோட பிளேஸ்ல வந்துட்டு ரஜத் பட்டிதார் வந்திருக்கலாம். ஓகே, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஓகே, நம்பர் 3ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், தட் இஸ் இஷான் கிஷன். 4 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர்.
ஓகே, அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. கம்பீர் லெஃப்ட் ரைட் போது ப்ராபப்ளி இஃப் ரஜத் பட்டிதர் would have been a left hander would have made more noise of knocking the doors. திலக் வர்மாவையும் சொல்றேன், இப்பயும் நான் சொல்றேன், ஆர்சிபி சப்போர்ட்டர் சொல்லி திலக் வர்மாக்கு பதிலா ரஜத் பட்டிதரை கொண்டு வாங்குவேன். திலக் வர்மா வந்துட்டு நல்லா ஆடி இருக்காரு, இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டீரெயில்டு மும்பை இந்தியன்ஸ் கம்பெனில டிட் வெல்ன்றதுனால ரஜத் பட்டிதார உள்ள வர முடியாது. ரைட் நோ யூ டு ஸ்டில் வெயிட். நிறைய பேர் கேள்வி கேட்பான், எவ்வளவு நாள் சார் வெயிட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க கேட்கிற கேள்வி வந்து நியாயமானது, நீங்க கோவப்படுறது நியாயமானது, ஆனா இதுக்கு பதில் இல்ல. இதுல செலக்டர்ஸ குறை சொல்லவே முடியாது, ஒரு வழி கிடையாது அவங்களால. சிவம் துபே ஆல்சோ டிடன்ட் டூ தட் பேட்லி ஃபார் இந்தியா. சிஎஸ்கேக்கு அவர் சரியா பண்ணலங்கும் போது the criteria has to be when you have done well for India of late, he should be retained and not to be based on the performance. சூரியகுமாரை நீங்க கேட்காதீங்க, சூரியகுமார் has failed for India also. எஸ் விக்கி சொல்லுங்க. இல்ல என்ன நான் கேக்குறேன்னா, நீங்க இங்கிலாந்து சீரிஸ்க்கு போடாதீங்க, ரஜத் பட்டிதார போடாதீங்க, குணால் பாண்டியாவை போடாதீங்க, புவனேஸ்வர் குமாரை போடாதீங்க. புவனேஸ்வர் குமார் ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் அயர்லாந்து சீரிஸுக்கு ரஜத் பட்டிதார போட்டிருக்கலாமே, இவங்கள யாரையாவது ரெஸ்ட் கொடுத்து போட்டிருக்கலாமே. பும்ராவை ரெஸ்ட் பண்ணி நீங்க ஏசியன் கேம்ஸுக்கு எடுத்துன்னு வர போறீங்க, அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நீங்க வந்து when Manav Sutar deserved a place and Harsh Dubey deserved a place for their performance in domestic, they got their they got their rewards by being in the test team. அது அதே மாதிரி ஆகிப் நபி மிஸ் அவுட் ஆனாரு ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஹவு மெனி டைம்ஸ் 61 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு பிளேயர், திருப்பி திருப்பி சொல்லியாச்சு, ஜம்மு காஷ்மீர் மாதிரி ஒரு டீமை வின் பண்ண வைக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது. அடுத்த 50 வருஷத்துல எவ்வளவு வாட்டி திருப்பி ரெப்படிட்டிவா நடக்குமான்னு கேட்டா சத்தியமா டவுட்ஃபுல், எல்லாருக்குமே சொல்றது. அந்த மாதிரி ஒரு பிளேயரை கொடுக்கல நீங்க அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒன் ஆஃப் டெஸ்ட்ல, நாட் ஈவன் இந்த ஸ்குவாட் அப்படின்னும் போது ஐ டோன்ட் நோ வேர் திஸ் செலக்ஷன் இஸ் ஆக்சுவலி எங்க வந்து கரெக்டா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அயர்லாண்டு கூட கொடுத்திருக்கலான்றது தான் எங்களோட ஆஸ் வெளியில இருந்து பாக்குறது எங்களுக்கு அப்படி தெரியுது. நான் அதை ரெப்ரசன்டேட்டிவா நான் சொல்றேன் எங்களன்னு சொல்லி. வெளியில இருந்து பாக்குறவங்களோட கேள்வி அதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜத் பட்டிதார் டிசர்வ்ட் அ பிளேஸ் டெஃபினெட்லி. எஸ், இவங்க எல்லாம் இருக்காங்க, அதனால அவரால் உள்ள வர முடியாது, எஸ் ஒத்துக்கிறோம். பட் ஆனா அயர்லாந்து சீரீஸ்ல அந்த ஒரு பிளேஸ்ல ஒரு மேட்ச் அட்லீஸ்ட் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருந்திருக்குல்ல. 100% பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஏன்னா இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு ஃபார் யூ டு பில்ட் அப் யுவர் டீம் ஃபார் T20 வேர்ல்ட் கப். இப்ப எக்ஸாக்ட்லி. 2027 வேர்ல்ட் கப் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஒரு 25 ஓடியே என்னமோ தான் இருக்கு. கடைசி 12ல இருந்து 15 ஓடியே தட் டு செட் த கோர் காம்பினேஷன் ஆஃப் 15 which is going to play. அப்படிங்கும்போது இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், they have selected நிதிஷ் குமார் ரெட்டி, they have selected அர்ஷித் ராணா whom they see as a bowling all-rounder, நிதிஷ் குமார் ரெட்டி as a batting all-rounder. போது if it is going to be between Shivam Dube and Rajat Patidar for that number 5 slot as a batsman, that could have been Rajat Patidar. Particularly இப்ப நான் எப்படி யோசிச்சிருப்பேன், அயர்லாந்து சீரீஸுக்கு ரஜத் பட்டிதார் எடுத்துட்டு இங்கிலாந்து சீரீஸுக்கு சிவம் தூபே கொடுத்துருப்பேன். ரெண்டு பேருக்குமே ஆன பேரலல் ஸ்கேல் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துருப்பேன். I would have done this experiment only it is because I got 2 years of testing phase and time to build a team combination for the T20 World Cup. இப்பதான் T20 World Cup முடிஞ்சிருக்குங்கும் போது they got enough time போது they should have given ரஜத் பட்டிதார் a chance. You are spot on in this. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதே ஒரு இதுல தான் நான் என்ன சொல்லியிருப்பேன், புவனேஸ்வர் குமார் ஷமியோ கொண்டு வரணும்னு பாக்குறீங்கன்னா when you got 2 more years to build, டப்புன்னு உள்ள போட்டு என்ன பண்றாங்க, திருப்பி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அந்த பழைய இதை அவங்களால காட்ட முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கான சான்சஸ். அவரு குருணால் பாண்டியா ஆல்சோ I would have done, you would have the same logic for ரஜத் பட்டிதார். I would have got him for Ireland series or அக்ஷர் பட்டேல் for England series. ஸோ அந்த மாதிரி எடுத்து என்ன பண்றாங்க, whether they still got that within themselves to break into the Indian team ஒரு சான்ஸ் கொடுத்து நிறைய ஆப்ஷன் இது பண்ணிருப்பேன். யூ ஆர் ஸ்பாட் ஆன் இன் திஸ். பட் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இல்ல இப்ப ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ் பேஸ்ட் ஆன் தட். இப்போ எப்படி பிளேயிங் லெவன் எப்படி போவாங்க வித் ரிசர்வ்ஸ் ஆர்னு சொல்லிடுறேன். அந்த இதுல தான் புவி should have got a place, குருணால் should have got a place, ரஜத் should have got a place. பட் ஐ நாட் பீன் டூ கிரிட்டிக்கல். ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு லெவலுக்கு மேல நல்ல டீம் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. Abhishek Sharma is going to open with Sanju Samson. Number 3, Ishan Kishan. 4, Shreyas Iyer. Number 5, Tilak Varma. Number 6, Nitish Kumar Reddy. Number 7, Akshat Patel. Number 8, Arshit Rana. Number 9, Arshdeep Singh. Number 10, Mohammad Siraj.
நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி. இதுதான் உங்களோட பிரைமரி பிளேயிங் 11 இருக்கும். அபிஷேக் சர்மாக்கு 2 சான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒன் ஆஃப் அபிஷேக் சர்மா ஆர் சஞ்சு சாம்சனை ரெஸ்ட் பண்ணிட்டு சூரியவன்ஷிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. சூரியவன்ஷி ஓன் ஸ்டார்ட். அதே மாதிரி இந்த நம்பர் 5 ஸ்பாட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் திலக் வர்மா அண்ட் சிவம் தூபே. Because you got Nitish Kumar Reddy following up next, Tilak Varma will start. Shivam Dube will be in the sidelines. The number 6 position, because they are going to play in Ireland and England, a fast bowling all-rounder will be preferred. அதனால Nitish Kumar Reddy will be at number 6. His reserve will be Washington Sundar, who is going to be the spin bowling all-rounder. Mohammad Sirajக்கு ஒரு பேக்கப் பிரின்ஸ் யாதவ். மேபி அவங்க என்ன பண்ணுவாங்க, அயர்லாண்டுன்றதுனால பிரின்ஸ் யாதவ் மைட் ஸ்டார்ட் அஹெட் ஆஃப் முகமது சிராஜ். இந்த ஒரே ஒரு கேஸ்ல வருண் சிவி வில் ஸ்டார்ட். அவரோட பேக்கப் ரவி பிஷ்னாய், பேஸ்ட் ஆன் வெதர் தே வாண்ட் டு கிவ் வருண் ரெஸ்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், பட் வருண் வில் ஸ்டார்ட். அவர் 2 மேட்ச் ஆன அப்புறம் பிஷ்னாய் ஆடுவாரு. இதுதான் இந்த 15 காம்பினேஷன். நல்லா எடுத்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு பாயிண்ட் நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. திஸ் குட் ஹவ் பீன் an ideal opportunity against an opposition like Ireland to test guys like ரஜத் பட்டிதர், புவனேஸ்வர் குமார். டெஸ்ட் பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. திருப்பி அவரால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அந்த மேஜிக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல? சேம் திங் அப்ளைஸ் வித் குணால் பாண்டியா. யூஆர் ஸ்பாட் ஆன் வித் திஸ். இதுதான் டீம். திஸ் இஸ் வாட் ஐ திங்க் வில் பி தி ஃபர்ஸ்ட் பிளேயிங் காம்பினேஷன். தி செலக்டர்ஸ் ஹவ் நாட் டன் a bad job. என்னதான் நீங்க பண்ணீங்களாலும் யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டான், எப்படா இவனை விடுவீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் செலக்டர்ஸ் have done a decent job, which has to be respected and appreciated. Vicky, please give your thoughts. பிடாக், நான் ஜென்ரலா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்கள்கிட்ட. இப்போ நீங்க வந்து ஜென்ரலா கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல? நீங்க தான் அந்த ஏரியாவோட மேயர், என்ன வேணா நீங்க ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கீங்க, நீங்க கண்டிப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல? ரெட் போட்டா நிப்பீங்க, கிரீன் போட்டா போவீங்க, லெஃப்ட்ல திரும்பணும்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போவீங்க, ரைட்ல திரும்பினா ரைட் இண்டிகேட்டர் போவீங்க, முன்னாடி ஒரு ஆள் இருக்கானா பிரேக் அடிப்பீங்க. இது ரூல்ஸ், கரெக்டா? எல்லாருக்குமே பொருந்தும், உள்ள யார் உக்காந்தாலும் சரி. ஆனா இதே ஹர்ஷித் ராணாக்கு எப்படி அவர் வந்து அவரோட ஃபிட்னஸை இன்னும் ப்ரூவே பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே அவரை வந்து ஸ்குவாட்ல போடுறாங்க. 11லயும் நம்பர் 8ல நம்ம ஆட வைக்க போறோம். பட் இதே விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், the list goes on, நிதிஷ் குமார் ரெட்டி, யார வேணா இருக்கட்டும், அவங்களோட ஃபிட்னஸை ப்ரூவ் பண்றதுக்கு they all went and played domestic cricket. பட் இது வந்து doesn't it feel unfair, Pdogg? இது வந்து I don't know how to take this. Actually, this will send a wrong message down the line looking at players where நீங்க ஒருத்தருக்கு மட்டும் ஒரு தலைபட்சமா இப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து it might hit a lot of people, because அவங்க ஐபிஎல்ல வந்து கடினமா உழைச்சு, ஐபிஎல்லுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லா உழைச்சு, ஐபிஎல்லுக்கு வந்து எக்கச்சக்க தடைகளை தாண்டி பர்ஃபார்ம் பண்ணி, ஓவர் தி இயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி, இயர் ஆஃப்டர் இயர் பர்ஃபார்ம் பண்ணி, இன்டர்நேஷனல்ல ப்ரூவ் பண்ணியும் வெளியில இருக்காங்க நிறைய பேர். தெர் இஸ் பிரைம் எக்ஸாம்பிள், ஷமி இருக்காரு, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, டீமுக்குள்ளேயே வர முடியல. யுஸ்வேந்திர செஹல் இருக்காரு, அவரெல்லாம் ஒண்ணுமே தப்பு பண்ணல, டீமுக்குள்ளேயே வர முடியல. ரவி பிஷ்னாய் அவர் வந்து சர்பாஸ் பண்ணி போறாரு. ரவி பிஷ்னாய் வேற நீங்க சொல்ற மாதிரி ஆர்ஆர்லயே உட்கார வைக்கிறாங்க. பட் திஸ் பாயிண்ட் அட்லீஸ்ட் அந்த செலக்ஷனுக்கு கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வெரைட்டியை பாக்குறாங்க, ரவி பிஷ்னாய் ஃபியூச்சரா பாக்குறாங்கன்னு கூட we can accept. But where did Harshit Rana prove his fitness to get into the squad? 1, 2, to get into the 11 and start playing? It's quite unfair, Pdogg. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்கிற கேள்வி 100% கரெக்ட். விராட் கோலியே ரஞ்சி டிராபி ஆடுன்ட்டாங்க, ரோஹித் சர்மாவும் ரஞ்சி டிராபி ஆட்டாங்க, முகமது ஷமி வந்து ரஞ்சி டிராபி ஆடுன்னு அவர் பாவம் தொடர்ந்து போட்டு முதுகு ஒடியற வரைக்கும் போட்டு விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாடா ஸ்கைன்ட்டாங்க. அவருக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் டாடா ஸ்கைன்ட்டாங்க, இவருக்கும் டாடா ஸ்கைன்ட்டாங்க, டாடா ஹாயின்ட்டாங்க இவங்க. ஓகே, அப்படிங்கும் போது இப்ப என்ன காரணம் இவங்க சொல்லுவாங்கன்னா, டொமஸ்டிக் கிரிக்கெட் இப்போ ரைட் நோ இந்தியால ஆடல. Okay, domestic cricket has not been played right now. The domestic cricket is only going to start when the season comes at September. அதனால செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு பிளேயரோட மேட்ச் ஃபிட்னஸை நான் ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால இப்ப மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் which are pertained to give a particular reading on the fitness of the player which we are okay to, he is ready to play அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ வந்து நிறைய டொமஸ்டிக் பிரீமியர் லீக்ஸ் எல்லாம் நடக்குது, நிறைய டொமஸ்டிக் பிரீமியர் லீக் நடக்குது. அவர் அதில் ஆடுறாரா என்ன எதுவும் தெரியல. எனி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ஓகே டு அக்செப்ட் யுவர் கம்பேக் as long as he is playing the domestic
எல்லா டொமஸ்டிக் பிரீமியர் லீக் நடக்குது, ஒரு 17-18 டொமஸ்டிக் பிரீமியர் எல்லா இடத்துலயும் நடக்குது. டெல்லி ஜார்க்கண்ட்ல நடக்கலன்னு நடக்குது, நினைக்கிறேன். ஆந்திரால நடக்குது, தமிழ்நாடை தவிர எல்லா இடத்துலயும் நடக்குது. அப்படிங்கும்போது ஒருவேளை இஃப் இஸ் பிளேயிங் தோஸ் டொமஸ்டிக் லீக்ஸ் அண்ட் ப்ரூவிங் இஸ் ஃபிட்னஸ், தென் தட் இஸ் ஃபைன். அதுக்கு முன்னாடியே இந்த டீமை ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி. அப்படிங்கும்போது if there are rules, there should be some rules. And for Arshit Rana to get into the playing 11 straight away at number 8, as pointed by me, as accepted by you, there should be some kind of a explanation to be given. That is match fit, he has done this much. இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ஏன்னா செப்டம்பர்ல தான் வந்துட்டு சீசன் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் ஸ்ட்ரெயிட் அவே நீங்க போய் ஏதோ ஒரு இன்ஜுரியில இருந்து இவ்வளவு நாள் ஆடாம வந்துட்டு டப்புன்னு ஒரு ஓவர்சீஸ் டூர்ல இந்தியாவுக்கு நீங்க ஆடுறீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி நிறைய பேர் புத்திசாலி கேள்வி கேட்கத்தான் கேட்பாங்க. எப்படி அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி நியாயம். we have to wait and see whether Arshit Rana is playing any of these leagues. நான் பார்த்து எதுவும் நியூஸ் எதுவும் வரல. அவர் மேட்ச் ஃபிட்டா இல்லைன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல, நான் வந்து ஏன் செலக்ஷனை கொஸ்டின் பண்ணி மட்டும் சொல்லல. ஒரு பிளேயரா, ஒரு ஃபாஸ்ட் போலரா, when you come back, நீங்க ஹை ஆக்டேன் T20ல டைரக்டா இஃப் யூ கெட் இன்ட்ரடியூஸ்ட், என்னதான் நீங்க மேட்ச் வந்து நீங்க வந்து ஒரு பிராக்டிஸ் கேம் ஆடினாலும், ஒரு 20 ஓவர் 15 ஓவர் டெய்லி போட்டாலும், அந்த மேட்ச்ல இருக்கிற அந்த ஹை ஆக்டேன் சிச்சுவேஷனை எங்கேயுமே உங்களால ரீக்ரியேட் பண்ண முடியாது. என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது. சோ அந்த பிளேயரோட கன்சர்னை வச்சுதான் நான் கேட்கிறேனே. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல திருப்பி இன்ஜூரி ஆனார்னா ஒரு வருஷம் திருப்பி போயிடும். அவரோட கரியர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. நல்லா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணல. சி, எனக்கு வந்து இது ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், முகமது ஷமியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவரை கொஸ்டின் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்றத கேட்கறதுக்கு இங்க கேள்வியே கிடையாது. யாரா இருந்தாலும் சட்டதிட்டம், ரூல்ஸ், வரமுறை எல்லாமே ஒண்ணுதான் எல்லாருக்கும்ன்றத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இங்க. சோ பாக்குற எங்களுக்குமே வந்து நாட் ஜஸ்ட் ஒரு வீடியோ பாக்குறோம், பார்த்துட்டு ஓ டீம் போட்டாங்களா, இவர் இருக்காரா, ஓ அவர் இருப்பாருப்பா அப்படின்ற சொல்றதுக்கு யாருமே ஆசைப்படல. இப்ப எல்லாருமே ஆல் ஹேவ் தேர் மொபைல் போன்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். தே கேன் ஜஸ்ட் கூகுள் அண்ட் see வாட் இஸ் த ஒர்க் லோட் பீங் டன் வித் ஹர்ஷித் ராணான்றதை எல்லாராலையும் சொல்ல முடியும். நாட் ஜஸ்ட் நீங்க ஒரு செலக்டரா தான், கோச்சா தான், ஒரு பிசியோவா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல. சோ அதனால இட் இஸ் ஆல்சோ இன் த ஃபேவர் ஆஃப் பிளேயர் வெல்ஃபேருமே அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அவருக்குமே வந்து இஃப் இஸ் 100% ஃபிட்னா தான் அவரே அவரை ஃபீல்டு எடுக்கணும். ஆப்வியஸ்லி அந்த மெடிக்கல் டீம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருப்பாங்க. எஸ் அஃப்கோர்ஸ். பட் ஆனா லெஜெண்ட்ஸ் லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஹேஸ் டு ஃபாலோ தீஸ் ப்ரோட்டோகால்ஸ். அதுல ஒரு விதி விலக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. பட் இது யாரையுமே கார்னர் பண்ணி நான் சொல்லணும்னு அவசியமும் இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். பட் அகைன் இது பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் அன்ஃபேரா தெரிஞ்சது. ஏன்னா முட்டித்தே போலிங் போட்டிருக்காங்க பாவம். புவனேஸ்வர் குமார், முகமது ஷமிலாம் ஃபேகண்ட் ஆஃப் தேர் கெரியர் உயிரை கொடுத்து போடுறாங்க. ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்காம போடுறாங்க. ஃபாரினர் வந்து ஜார்ஜ் ஹேசல்வுட்டும் டஃபியும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இவர் ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்காம போடுறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பான ஒரு ரிவார்டு இருக்கணும்னு நினைச்சேன். எஸ்பிடா பர்ஃபெக்டா சொன்னீங்க விக்கி. சி, நம்ம வந்துட்டு இப்போ இங்க வியூவர்ஸ் இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னா, we have to be try and be as honest as possible. நம்ம வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தப்பா இருக்கலாம். we cannot be right all the time. we are human beings. எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சதுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு சில சமயம் நம்ம பேசுறது வந்து பேஸ்லெஸ்ஸா கூட இருக்கலாம், பேஸ்லெஸ்ஸா இருந்திருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். நோ ஒன் இஸ் ரைட் ஆர் ராங் ஆல் த டைம். பட் we have to try and be as honest as possible. நீங்க கேட்டது ரொம்ப கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன். they will only give the reason what I said. செப்டம்பர் தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் இருக்கு, அது வரைக்கும் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு நான் திருப்பி சொல்றேன். The selectors have not done a bad job. I have asked a few questions about Rajat Patidar, Bhuvneshwar Kumar, Kunal Pandya, Rinku Singh கேட்டேன். பட் இந்த இந்தியாவில் இருக்கிற காம்படிஷன் எத்தனையோ பேர் கதவை உடைக்கிறாங்க போது வேற வழி கிடையாது. பட் ஓவரால் த செலக்டர்ஸ் ஹவ் டன் அ குட் ஜாப். இன்னும் 2 வருஷம் இருக்கு T20 வேர்ல்ட் கப்புக்கு டீம் பில்ட் பண்றதுக்கு. பார்ப்போம் how this is going to go in the direction with Shreyas Iyer captaining the side and Tilak Varma appointed as a vice captain. How this goes, and this looks very good in my opinion with Jasprit Bumrah walks in. என்ன பொறுத்த வரைக்கும் also give a tilt to Bhuvneshwar Kumar. If they are trying to bring him in, the attack will look little. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பாப்பா என்ன நடக்குது. If you want to add on something, add on to that, or else you can go to the next segment. எஸ் பீடாக், இப்போ காரசாரமா பேசிட்டு அந்த ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்டை மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல கொஸ்டின் இருக்கு, அதனாலதான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு ஸ்டம்ப் பீடாக்ல உங்களுக்கு கண்டிப்பா உங்களை வந்து இது பண்ற மாதிரி நீ ஸ்டம்ப் பண்றேன் உங்களை. டார்க் சேஜ் 2334 என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்டம்ப் பீடாக்ல வந்து மைக் பிரேர்லி ரிலேட்டட் கொஸ்டின் கேட்கிறாரு. இது with 4 runs to win with 1 ball remaining, can the fielding team make wicketkeeper stand near the boundary line without gloves, and why are teams not trying this?
Can this be applied post power play for bowlers like Jofra Archer, Prasidh Krishna, who hit the ball short of length and often get top edge? Please clarify with your own fielding setup idea. Thank you. 100% இது உங்களால மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும்னு இந்த கூகுளிய போட்டிருக்கேன். ஸ்டம்பிங் ஆகாம ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அதாவது இப்ப நீங்க அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப கரெக்ட். இது சின்ன வயசுல 13 வயசுல நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த கல்லி கிரிக்கெட் ஆடும்போது. ஓகே, அப்போ என்னன்னா அந்த 13 வயசுல உங்களுக்கு ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இத்தனை பேர் சர்க்கிள்குள்ள இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. இப்ப இவர் சொல்ற மாதிரி ஒரு விக்கெட் கீப்பரை, அதாவது விக்கெட் கீப்பர் கிட்ட பால் எப்போ வரும், when the batsman misses the ball, அதுவே உங்களுக்கு ஒரு 50% சான்ஸ் தான், 50-50 தான், 50-50 தான் மிஸ் பண்றதுக்கு. மிஸ் பண்ணி உங்களுக்கு வர்றதுக்கு அதை நீங்க பவுண்டரி லைன்ல ஒரு ஆளை நிறுத்தினீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டரை உள்ள கொண்டு வருவீங்க? கிவ் மீ an ஆன்சர். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, நான் பெரிய அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. அந்த WD பாலாஜி ராவ்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. WD பாலாஜி ராவ் தமிழ்நாடு லெக் ஸ்பின்னர், இந்த பாஸ்ட் ஒன் ஆஃப் த கனடாக்கெல்லாம் வேர்ல்ட் கப் 2011 ஆடினாரு. இவ்வளவு திரும்ப அவரோட கூகுள் பாலாஜி ராவ். ஓகே 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 1995ல சேப்பாக்ல 15 மெய்டன் கொடுத்தான் அவருக்கு, அண்டர் 19 சிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ், 15 மெய்டன்ஸ் ஓவர்ஸ் இன் a row. பின்னெல்லாம் என்னோட டிஃபென்ஸை பிரீச்சே பண்ண முடியாது. நீங்க கூகுளி போட்டேன்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ இதுல ஒரே ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா, வாட் இஸ் டாக்கிங் இஸ் அன் அப்சல்யூட் சென்ஸ் சம்மன் லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீமிங் என்ன. இப்போ ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம், கரெக்டா 30 yards சர்க்கிள் எட்ஜில் நிக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், அதுல விக்கெட் கீப்பர்னா விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் பேட் எல்லாம் போடணும்னு ரூல்லாம் எதுவுமே கிடையாது. Let me be very honest with you, this is a precautionary measure they are having it. பவுச்சர் கண்ணில் அடிபட்ட போது அந்த டான்டன்ல நான் தான் இருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, அட்டிப்பட்டு பெயில் உள்ள போயிடுச்சு இம்ரான் டயர் போட்ட கூகுளி. ஓகே, அதனால இப்ப ஹெல்மெட் எல்லாரும் போடுறாங்கன்னா there is no compulsion anyone has to put helmet. பேட்ஸ்மேனே ஹெல்மெட் போடணுன்ற கம்பல்ஷன்லாம் எதுவும் கிடையாது. for their own safety they are having it. நீ பேட் போட்டே ஆனும், கிளவுஸ். இப்போ கடைசி பாலுங்கும் போது என்ன பண்றான் விக்கெட் கீப்பர், ஒரு கிளவ் எடுத்து பேண்ட்ல சொருகி வச்சுக்கிறான். there is no compulsion at all. ஸோ இவர் கேட்கிற கேள்விக்கு நீ பவுண்டரி லைன்ல ஒரு ஆளை நிறுத்தினா போஸ்ட் பவர் பிளே பவுண்டரி லைன் பின்னாடி நிறுத்திடலாமே. நிறுத்தினா எந்த ஃபீல்டரை உள்ள கொண்டு வருவ? ஏண்டா 230 ரன் அடிக்கனா 5 ஃபீல்டர் இல்ல 50 ஃபீல்டர் கேக்குறாங்க இப்ப போலர்ஸ். மேல போட்டு கொடுமாமா, இப்ப ஆட்டக்காரன் கேக்குற மாதிரி 10 ரூபாய் மேல போட்டு கொடுன்ற மாதிரி இப்ப ரூல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பாக்குறாங்கன்னா 13 ஃபீல்டர் வைக்கணும்னு பாக்குறாங்க, இன்க்ளூடிங் பவுலர் அண்ட் விக்கெட் கீப்பருங்கும் போது நீ ஒரு விக்கெட் கீப்பரை நீ 30 yard சர்க்கிள் வெளியே பவுண்டரி லைன்ல தள்ளிட்டீங்கன்னா where are you going to bring your fielder in? That is the only complication that will be a problem. இல்லைன்னா இவர் சொல்றது perfectly right. So first and foremost thing is when the batsman misses the ball, it's a chance where the wicket keeper is going to collect the ball. அதுவே 50%. இன்னொரு கேள்வி உங்களை கேட்கிறேன், நீங்க T20 கிரிக்கெட் பாக்குறீங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒருத்தரை bowling போட்டோம் 6 பால் போட்டாருன்னா எத்தனை பால் விக்கெட் கீப்பர் போகுது T20 கிரிக்கெட்ல போஸ்ட் பவர் பிளே? சொல்லுங்க பாப்போம். 2 பால் கூட போகாதுங்கும் போது then you are sending the wicket keeper back. இவர் ஒன்னே ஒன்னு என்ன சொல்றாரு, ஸ்பெசிபிக்கா ஒரு ரீசன் சொல்லிட்டாரு, கடைசி பால்ல 4 ரன். கடைசி பால்ல 4 ரன் எனக்கு ஓகே, அதை நான் 30 yard சர்க்கிள் வெளியில இருந்து விக்கெட் கீப்பரை நடக்க வச்சா ஸ்டில் பாலை நான் பிடிச்சிருவேன். இதே நான் பவுண்டரியில நிறுத்தினேன்னா ஒரு ஃபீல்டரை உள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரே ப்ராப்ளம். ஐ திங்க் இட் இஸ் பிராக்டிகலி நாட் ஃபீஸபிள் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. Vicky, please add on if you want to add on this lovely question which I enjoyed, or else will give a final thoughts on the India's T20 tour of Ireland and England. 100%. நான் T20 யூஸ் பண்ண மாட்டேன். டெஸ்ட் மேட்ச்ல நான் பவுன்சர் பிளான் போடுறேன்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கு கீப்பரை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுப்பேன். ஏன்னா அப்படி அடிச்சு நேரம் தலைக்கு மேல போய் கேட்ச் பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வச்சிருக்கேன், நான் லீக்லயே அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஃபைன் லெக், வைடு ஃபைன் லெக், ஸ்கொயர் லெக், ஃபைன் ஸ்கொயர் லெக்னு அந்த மாதிரி ஒரு 4 ஃபீல்டர் வச்சு பவுன்சர் பிளானுக்குலாம் போட்டிருக்கோம். அது ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட், நான் அப்புறமா ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பட் ஆனால் பிரில்லியண்டா சொன்னீங்க பிடாக். எஸ், அஃப்கோர்ஸ் எந்த ஃபீல்டரை உள்ள எடுத்துட்டு வருவீங்கன்றதுதான் கொஸ்டின் மார்க்கா இருக்கும். பட் ஆனால் சம கேள்வி இது. இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க அம்பைரிங்ல. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நிறைய வருமா பிடாக்? இந்த மாதிரி தான் நிறைய துருவி கேட்பாங்களா? பிரில்லியன்ட்.
அதான் நிறைய ஆன்சர் பண்ணதுனால தான் கூகுளியை சமாளிச்சு அப்படி டப்புன்னு ஒரு டிஃபென்ஸ் வச்சிட்டீங்க ஈஸியா பீட்டன் ஆகாம. பிரில்லியன்ட் பீடால். இந்த T20 டீமை பார்த்த உடனே தஸ் அகைன் புதுசா வந்து ஏசியன் கேம்ஸும் வரப்போகுது. அதுக்குமே வந்து கம்பீரமான ஒரு ஸ்குவாடை போட்டிருக்காங்க. அதுல வந்து அதை திருப்பி அப்புறமா ரிவ்யூ பண்ணுவோம். இதுல இருந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணிருக்காங்க. பட் யாரு என்னன்றத அப்புறமா பார்ப்போம். பட் இந்த ஸ்குவாட்ல வந்து பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சி அரவுண்ட் த வேர்ல்டு ஒயிட் பால்ல இந்தியா ஆர் த எப்படி சொல்றது ஹெவி வெயிட்ஸ் கோயிங் அரவுண்ட். அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, 2 டீம் வச்சா கூட இந்தியா ஏ இந்தியா பின்னு வச்சா கூட ரெண்டுமே செமிஃபைனல்ஸ் வந்து ஒன்னு மோதிக்கிற அளவுக்கு பெரிய டீமா தான் இருக்கு ரெண்டுமே. ஓப்பனர்ஸ்ல 2 செட்டு, ஃபாஸ்ட் பாலர்ஸ்ல 3 செட்டு எல்லாமே இருக்கு நிறைய. ஸோ அதனால வந்து இதுல வந்து விட்டு போறதுன்றது வந்து there are a lot of cricketers who never had the chance to play international cricket. அது வந்து பாஸ்ட்ல நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த பிரைம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வேர்ல்டு கப் வின் பண்ணார் விமன்ஸ் டீமோட அமோல் முசும்தார். அவருக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல. பட் ஆனா பிரில்லியன்ட் எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், டொமஸ்டிக் பிளேயர். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஐ ஹோப் இந்த நிறைய நல்லா பண்ண பிளேயர்ஸ் அந்த மாதிரி மிஸ் அவுட் ஆகாம எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவங்களோட டேலண்ட், அவங்களோட பர்ஃபார்மன்சஸ் டெஃபினட்டா ரெக்கக்னைஸ் ஆகணும். இந்தியாவுக்கு அவங்க நல்லா பண்ணணும்ன்றது என்னோட பர்சனல் ஆசை. நீங்க உங்களோட க்ளோசிங் தாட்ஸோட இந்த பாயிண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி கரெக்ட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நவ் இந்தியா செட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அதர் கண்ட்ரீஸ் டு ஃபாலோ. அப்படியே ஸ்லோவாக வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஒரு அன்அசைலபிள் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் ஸ்லைட் கன்சர்ன் பட் தே வில் செட் இட் ரைட்டு. இந்த டூர் மோஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் த பிளேயர்ஸ் வில் பி யூனோ அந்த வாட்ச்ஃபுல் ரேடார்னா வைபவ் சூரியவன்ஷி 1, 2வது நிதிஷ்குமார் ரெட்டி, 3வது பிரின்ஸ் யாதவ், 4வது ரவி பிஷ்னாய். இவங்க 4 பேரும் தான் they would really see that where their progress with the Indian team goes along with the dreams of playing a World Cup phase that starts from now on. இந்த 4 பிளேயர்ஸுக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. we wish them all the very best. என்னை பொறுத்த வரைக்கும் we gave our feedbacks regarding the few players missing out, regarding the few players getting in. But overall, the selectors have done a very good job that has to be credited. சும்மா வந்து எல்லா எபிசோட்லையும் எவனையா ஒருத்தனை குறை சொல்லிட்டே இருக்கணும். தட் இஸ் நாட் த இன்டென்ஷன் வி ஹேவ். எங்கே ஏதாவது இது இருக்குன்னா இப்போ விக்கி கரெக்டாக ஹர்ஷித் ராணா பற்றி சொன்னார். வி கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தட். ஆனால் ஆனஸ்ட் திங், பட் ஹர்ஷித் ராணா has done well for India. Deserve to get back once he is fit. But there is a protocol what Vicky is mentioning where is absolutely spot on for that. பாப்பா என்ன நடக்குது. நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஓடிஐயும் ரிவ்யூ பண்ணிட்டோம், T20 ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்தது இட் இஸ் கோயிங் டு பி த preview between India versus Afghanistan first ODI. will come back ODI first time விக்கியோட பண்ண போறோம். 100% ஸ்டார்ட் பண்ணுவாரு, அங்கேயே இருக்காரான்னு பார்ப்போம். until he come back and entertain you for that episode with your very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.